நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 3 மற்றும் குரூப் 3A எழுதியிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ 3ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பான செய்தி இப்போ டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 3 எழுதியிருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கலந்தாய்வுக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 3 மற்றும் 3A அடங்கிய கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் மற்றும் கூட்டுறவுத்துறை மற்றும் பண்டக காப்பாளர் நிலை 2 தொழில் மற்றும் வர்த்தகத்துறை பதவிகளுக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 15/9/2022 நாளிட்ட அறிவிக்கை எண் 26/2022 வாயிலாக விண்ணப்பங்கள் கோரியிருந்தது. இப்பதவிக்கான எழுத்துத் தேர்வு 28/1/2023 முற்பகல் அன்று நடைபெற்றது. எழுத்துத் தேர்வில் விண்ணப்பித்தவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் 31/8/2023 அன்று வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கடந்த 8/1/2024 மற்றும் 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு 3/5/2024 அன்று நடத்தப்பட்டது. இந்நிலையில் கூட்டுறவு சங்கங்களில் இளநிலை ஆய்வாளர் கூட்டுறவுத்துறை பதவிக்கான 3ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு 22/7/2024 முற்பகல் அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணையசாலை பிரட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சென்னை 6,03 உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மேற்படி 3ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பங்கள் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசையின் இடஒதுக்கீட்டு விதி காலி பணியிடங்கள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக தெரிவர்களின் பட்டியலானது தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான நாள் நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை விண்ணப்பதாரர்கள் தேர்வாணைய இணையதளம் www.tnpsc.gov.in என்ற வெப்சைட்டிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. 3ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அதற்கான விவரம் SMS மற்றும் இமெயில் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும். மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான அழைப்பானை தனித்தனியே தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீடு விதிகள் விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல்கள் மற்றும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப பணி நியமனம் வழங்கப்படும். மேலும் 3ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் அனைவரும் பணி நியமனம் வழங்கப்படும் என்பது உறுதியளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ விண்ணப்பதாரர்கள் மேற்பட்ட கலந்தாய்வினை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அதற்கு நன்றி, வணக்கம்.